ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பற்றி பேச போகிறோம். அது கூட வந்து இன்ஃப்ளேஷன், வாண்ட் அண்ட் நீடு, இதை பற்றி உங்களோட ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் சேவிங்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டு. நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சேலரி ஃபஸ்ட்டு மந்த் வாங்கணுன்னு செலவு பண்ண போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலையே சேவிங்ஸ் தான். நம்ம ஃபஸ்ட்டு சேலரி வாங்கணுன்னாவே நம்மளுடைய முதல் செலவே வந்து சேமிப்பாக தான் இருக்கணும். அதுக்கு ஒரு தம் ரூல் இருக்குங்க. இந்த தம் ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா 50-20-30 ரூல்ஸ். அதாவது வந்து 50% அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கான எசென்சியலான செலவுகள், லைக் உங்களுடைய வீடு செலவுகள், வாடகை, இபி பில், ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் 50% கண்டிப்பாக அலோகேட் பண்ணணும். பேலன்ஸ் 20% வந்து உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டு, உங்களுக்குன்னு சில சந்தோஷங்கள் இருக்குன்னா, நம்ம சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் வந்து நம்ம சேமிக்கிறதோ வீட்டுக்கு செலவு பண்ணுறது இல்லாமல் நமக்கான சில சந்தோஷத்துக்காக சில பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். குழந்தைகளை சில இடத்துல கூப்பிட்டு போகணும், சினிமாவுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக வந்து ஒரு 20% நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 30% கம்பல்சரியாக வந்து நீங்கள் சேவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மந்த் ஸ்டார்டிங் சேலரி வந்துன்னாவே முதல் செலவே நீங்கள் 30% இன்வெஸ்ட் பண்ணிடணும். பேலன்ஸ் 70% நான் சொன்ன விஷயங்களுக்கு பயன்படுத்தணும். ஆனால் நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு பூரா செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேவிங் பண்ணுறோம். சில டைம் சேவிங்கே பண்ண முடியாமல் போயிடுது. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இன்ஃப்ளேஷன், அப்புறம் வந்து வாண்ட் அண்ட் நீடோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நம்ம பண்ணுறது. ஸோ நான் இதை சொல்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேவிங்ஸ் முதல் மாதிரியாக பண்ணிவிடுங்க. ரெண்டாவது வந்து நமக்கு வந்து வாண்ட் அண்ட் நீடு தெரியணும். வாண்ட் அண்ட் நீட்னா சில பொருள் நமக்கு வந்து வேணும், தேவை, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கங்க. நம்ம சொன்ன மாதிரி வீட்டுக்கான ஃபுட் எக்ஸ்பென்சஸ், குழந்தைகளுடைய படிப்பு செலவு, இது எல்லாம் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. வேறஸ் ஒரு ஹோட்டலில் போய் 4 டைம் சாப்பிட்றது, அப்புறம் வந்து சினிமாவுக்கு போகிறது, அன்வான்டான செலவுகள் பண்ணுறது, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு பணத்தை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக சேமிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து இந்த வாண்ட் அண்ட் நீடுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம ஆடம்பர பொருட்கள், நம்மளுடைய டிவி அப்கிரேட் பண்ணுறது, வண்டி வாங்குறது, ஆல்ரெடி ஒரு வண்டி இருக்கும் மறுபடியும் ஒரு வண்டி அப்கிரேட் பண்ணுறது, மொபைல் ஃபோன் இருக்கும்போதே காஸ்ட்லியான மொபைல் வாங்குறது, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் தெரியாமல் தேவைக்கு அதிகமான செலவு பண்ணும்போது நம்மளால் சேமிக்க முடியாமல் போகும். ஸோ அதனால் கூட நம்ம வந்து பணத்தை வந்து நிறைய இழக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த வாண்ட் அண்ட் நீடுக்கான இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அதுக்கான ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்துடும். ஸோ அதை ரொம்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மூணாவது வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. அது இந்தியாவுடைய பணவீக்க வந்து 6-7% சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம முதலீடு பண்ணுற பணம் கூட அந்த பணவீக்கத்தினை தாண்டி நமக்கு வருமானம் வரக்கூடிய முதலீடுகளை நீங்கள் முதலீடு பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு லாபத்தை எதிர்பார்க்க முடியும். அதுலேருந்து ஒரு வருமானத்தை வந்து பார்க்க முடியும். ஆனால் நம்ம நார்மலாகவே அந்த இன்ஃப்ளேஷனை தாண்டி வருமானத்தை தரக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்டு, அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி நிறைய காம்பனன்ட் இருக்குது. ஆனால் நம்ம மக்களுக்கு வந்து அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு தயக்கமோ அல்லது அதை பற்றின ஒரு அறியாமை கூட இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பேங்க் டெபாசிட் இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட், அதெல்லாம் தப்பு கிடையாது. அது ஒரு சேஃபராக ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக வச்சுக்கணும். பட் ஆனால் இன்ஃப்ளேஷனை தாண்டின ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து உங்களால் வந்து சேமிக்க முடியும். அப்படி பண்ணலன்னா நீங்கள் வந்து பணத்துக்கு நீங்கள் வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். எப்போவுமே நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்காக வேலை செய்கிற மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்ம பணம் வந்து நமக்காக வேலை செய்யும். ஸோ அதனால் நம்ம முதலீடுகள் பண்ணும்போது அதுக்கான அடிப்படை அறிவு கண்டிப்பாக வேணும். நாலாவது வந்து நம்ம எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் அவசரப்படக்கூடாது, எக்ஸைட் ஆகக்கூடாது. அந்த பொருள் எப்போவுமே நமக்கு கிடைக்கும். நம்ம என்னென்னா நிறைய இடத்துல ஆஃபர்ஸு அது இதுன்னு போட்டு நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. அதனால கூட நம்மளோட பணத்தை வந்து கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முதல் வேலையை நம்ம வந்து சம்பளம் வாங்கணுன்னா சேமிப்பு, அதுக்கப்புறம் வாண்ட் அண்ட் நீடு, தேவையான பொருட்கள் செலவு பண்ணுங்கள், தேவையில்லாத வந்து தள்ளி போடலாம். நம்ம நிறைய பணம் இருக்கும்போது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வெல்த் அப்படிங்கிறது வந்து ஒரே நாள் க்ரியேட் பண்ண முடியாதுங்க. இது வந்து ஒரு பெரிய லாங் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் வந்து நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பணத்தை எவ்வளோ சேமிக்கிறோம், அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் வந்து நான் ஒரு நல்ல ஒரு சேமிப்பு உருவாக்கி ஒரு எதிர்கால தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல சொத்து சேர்த்த முடியும். ஸோ இதை பற்றி நான் வந்து வரக்கூடிய வாரங்களில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனண்ட்டு, அப்புறம் எதெல்லாம் நமக்கு பெட்டராக இருக்கும், எந்த மாதிரி ஸ்கீமெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் எதுனாலும் நான் வந்து டீட்டெயிலாக உங்க கூட இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் நாலேஜை வச்சு
மக்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு நாலேஜ் ஷேரிங்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நல்ல விஷயங்களோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.